லவ்வர்ஸ் டேலாம் எப்படி போச்சு? நான் வந்து இந்த ஊர் இல்லைங்க, வெளியூர். இப்போதான் இங்கே வந்து 2 மாதம் ஆகுது. பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் லவ் பண்ண பொண்ணுக்காக நான் சொல்கிறேன். சரி. இதை வந்து நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஐ லவ் யூ. இதை அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே. ஓகே தான். என்ன தனியாக இருக்கேன், அது ஒன்று. அதாவது நீ இருந்தால்தான் நான் வாழ்வேன் என்பது காதல் இல்லை. நீ இல்லாத போதும் உன்னுடன் காதலுடன் வாழ்வேன் என்பதுதான் காதல். அவங்க நீங்க வந்து காதலை வந்து இப்போ வந்து 4 டைப்பா பிரிச்சுட்டாங்க. 4 டைப்பாவா? ஆமா. முதல் டைப் என்னது? கிராமத்து காதல். கிராமத்து காதல். ஆமா. அங்க என்ன மாதிரிலாம் இருக்கும்? கிராமத்து காதல்ல வந்து நீங்க இப்போ பொதுவாக பாருங்களேன், பாரத ராஜா படத்துல பாருங்க, வெட்டுக்குத்தோட முடியும். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிராமத்துக்கு சண்டை வரும், அந்த மாதிரி முடியும். பட்டணத்து காதல் அப்படின்றது வந்து பிரெக்னன்சியோட முடியும். ஹிந்தி காதல்ல இருந்து ஊர்ல இருந்து தனியா ஓடி போய் மலை மேல இருந்து வில்லைங்கிட்ட அடிபட்டு சாவாங்க. அதுதான் ஹிந்தி காதல். இங்கிலீஷ் காதல்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சாவகாசமா நான் பிள்ளைய பெற்றுட்டு அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இங்கிலீஷ் காதல். இப்ப இருக்கிற லவ் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப இருக்கிற லவ் உண்மை இல்ல, பொய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை நான் எப்படி சொல்லுவேன்னா, பாதி உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. நம்ம எல்லாரையும் ஒன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் உண்மையாவும் லவ் பண்றவங்களா இருக்காங்க, பொய்யாவும் லவ் பண்றவங்களா இருக்காங்க. நம்ம எல்லாரையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. உண்மையா லவ் பண்றவங்களுக்கும் பொய்யா லவ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, உண்மையா லவ் பண்றவங்க வந்து ஒரு கேரிங்கா இருப்பாங்க. கேரிங் மட்டும் இல்லாம ஒரு அக்கறையா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா கூட அவங்க கேட்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அத வந்து ஆப்போசிட்டா என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க நம்மள வந்து சந்தேக பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அதனாலேயே பிரேக்கப் ஆயிடும். ஆனா அதுல வந்து இருக்கிற உண்மை லவ் யாருக்குமே தெரியாது. அதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட போகும்போதுதான் அதுல இருக்கிற அவங்களுக்கு ஒரு உண்மையான லவ்வே தெரியுமே. எதனால இவ்ளோ இதுவா சொல்றீங்க? ஆபீஸ்ல இருந்துட்டோம், இப்பதான் வரும்னு வெளியே யாரா ஜோடியா இருந்தா பிரிச்சு விடலான்னு வந்தோம். கண்ணுக்கு எட்டு தூரத்துக்கு எதுவும். ஓகே. அங்க எல்லாம் நீங்க ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன். உள்ள போய் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் சில கடலைகளை போட்டுட்டு பிரிச்சு விட்டுட்டு போயிடலான்னு இருக்கோம். ஓகே ஓகே. எதனால இவ்ளோ ஒரு வன்மம் காதலர்கள் மேல? வன்மம்லாம் கிடையாது, லைட்டா பொறாம தான் அப்படிங்கிறீங்களா? பொறாமையும் கிடையாது, ஒன்னும் இல்ல ப்ரோ, லவ் ஒன்றும் கிடையாது. ஒண்ணும் இல்ல, லவ்வும் இல்லையா? எதனால? செட் ஆகல, கிடைச்சா நல்லா இருக்கும், கிடைக்கலையே. கேரளா பாய்ஸ்க்கு டிமாண்ட் அதிகம்னு சொல்லுவாங்களே. டிமாண்ட் அதிகம், ஆனா நாங்களுக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓ சிங்கிள் லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே போக வேண்டியது. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? எங்களுக்கா சோலோ. ஓகே. ஹாப்பி ஜாலியாய் சண்டேயாய் பிரச்சனை ஹாப்பி அப்படியே நம்ம. ஓகே. கேரளால என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க பெண்கள் கிட்ட? சண்டை. கேரளா பொண்ணுகிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? ரொம்ப அன்பு, பாசமா இருக்காங்க. ரொம்ப பாசமா இருக்கு, ரொம்ப கேரிங்கா இருக்கு. ஜாதி பார்த்து காதல் அப்படின்றது வருது பாத்தீங்களா, அதை நான் நிச்சயமா எதிர்க்கிறேன். சூப்பர். சரியா? ஆணும் பெண்ணும் விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் ஜாதி மதம். ஆனால் ஜாதிக்காகத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து காதலே கிடையாது. ஒருத்தரை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது, ஒருத்தரை கம்பல் பண்ணி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. காதல்ன்றது புனிதமான விஷயம் சார். நம்ம இப்போ எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை செக்ஸியாக மாற்றிட்டோம். காதல்ன்ற கண்ணோட்டம் முன்னாடி இருந்தது வந்து வேற. இப்போ எம்ஜிஆர் படம் அந்த மாதிரி காதல்லாம் பாருங்களேன், அது வந்து டச் பண்ணாமல் இருக்கிற தெய்வீக காதலாக இருந்தது. இன்னைக்கு வர படங்களை பாருங்க, இப்போ அதாவது படத்துல பொண்ணே சொல்லுது, சரி வந்தா பாரு, இல்லைன்னா கலட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறது ஈஸியா. ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்தேன் சமீபத்துல. ஸோ லவ் இப்படி ஆகி போச்சு. இன்னும் லவ் தானே பண்றீங்க? 2 பேரும் லவ் பண்றீங்கல்ல? பிரேக்கப்லாம் ஆயிடுச்சு. பிரேக்கப்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லவ் பண்ணலையா நீங்க? இல்ல ஏன் ஒரு லவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு லவ் பண்ணலாம்ல? அதுல என்ன தப்பு இருக்கு? பண்ணலாம் தான், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு, அதோட விட்டேன். அவ்வளோதான். ஸ்கூல்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்குமா நீங்க ஸ்கூல் பண்ணி தருவீங்க? ஆயிருக்கும் 15 வருஷம். 15 வருஷம் அப்புறம் லவ்வே இல்லையா உங்க வாழ்க்கையில? பாப்போம், சைட் அடிப்போம், அவ்வளவுதான். இதுல போய் என்ன இருக்கு, அவ்வளவுதான். என்னோட லைஃப்ல நடந்திருக்கு, பட் இப்போ லவ்லாம் எதுவும் இல்ல. சோ அதனால இனிமே வரவும் நான் விருப்பப்படல. ஏன்னா நம்ம லவ் பண்ணி அவங்க மனசை காயப்படுத்திட்டு கடைசியில எந்த பொண்ணா இருக்கட்டும், சப்போஸ் எங்க வீட்லயே மாப்பிள்ளை பார்த்தாலும் நம்ம அவங்க வீட்டுக்கு தான் பார்ப்போமே தவிர அவங்களுக்காக பார்க்க மாட்டோம். சோ நான் அவங்க மனசை காயப்படுத்திட்டு இங்க போறதுக்கு நான் அதுக்கு பண்ணாமே இருக்கலாம்ல. ஓகே. வேலண்டைன்ஸ் டே எதுக்குன்னா மற்ற நேரத்துல வந்து திரியுங்க அவன், இந்த டைம்ல இன்னும் ரொம்ப ஃப்ரீடமா திரியுங்க, அவ்வளவுதான். வேலண்டைன்ஸ் டே எல்லாம் முடிஞ்சது, எப்படி போச்சு உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே? நம்மளுக்கு எங்க போறது, அப்படியே போயிட்டே இருக்குது.
லவ் அனுபவம்லாம் இருக்கா? இருக்கிறோம். லவ் அனுபவம்லாம் இருக்கா? புரியல. லவ் அனுபவம்லாம் இருக்கா? நம்மளுக்கு லவ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, சரி. உங்களுக்கு இல்லை, உங்களை யாராச்சும் லவ் பண்ணியிருப்பாங்களா? அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. நம்மள யாரும் பண்ணதில்லை. இதெல்லாம் சும்மா ப்ரோ, போய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. ட்ரூ லவ் அப்படின்னா என்ன விஷயம் நீங்க சொல்லுவீங்க? ட்ரூ லவ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கிறது. அதை தாண்டி அதை தாண்டி பிரச்சனைன்னு வருது ப்ரோ. அப்போ எதுக்கு பிரியிறாங்க? ஸ்டார்டிங்ல லவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் பிரிவுன்னு ஒரு விஷயம் வருது. இந்த பாய் பெஸ்டினா தான் ப்ரோ ஆ பாய் பெஸ்டி அவனும் இல்லாம இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆ ஓகே. பாய் பெஸ்டி தான் எல்லாம் பிரச்சனை பாய் காரணமா? பெஸ்டி தான் ப்ரோ எல்லா பிரச்சனையும். ஓகே. உங்க வாழ்க்கையில நீங்க பாய் பெஸ்டியா இருக்க விரும்புறீங்களா இல்ல லவ்வரா தான் இருக்க விரும்புறீங்களா? எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ என்ன இப்படி இறங்கிட்டீங்களே? எனக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும். வேற என்ன பண்றது, பொண்ணு கட்டிக்காம எவ்வளவு நேரம் தலைய தெரியும். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு லவ்வரும் வேணாம், எனக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் கூட ஒரு ஆளா நிக்கிறேன் அப்படிங்கிற பொண்ணு மாதிரி கிடைச்சா சொல்றாங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க உங்க வரக்கூடிய லவ்வர்கிட்ட? வந்தா போதும். வந்தா ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி இறங்கிட்டீங்க? எனக்கு கிடைச்சா போதும், வந்தா போதும். மலையாள பசங்க எங்களை பார்க்கவே இல்லை. அவங்க இங்க பாக்கலையா? இங்க நிறைய மலையாளம் பசங்களை பாக்கலையா? இல்ல பொண்ணுங்க, தமிழ் பொண்ணுங்க எங்களை பார்க்கவே இல்லை. அதான் நீங்க நீங்க யூடியூப்ல மட்டும்தான் டிமாண்ட். யூடியூப்லயே மட்டும்தான் டிமாண்ட். நேர்ல இல்லங்கிறீங்களா? எங்க அடாடா, என்னடா என்ன சொல்றீங்க? நேர்ல வரும்போது டிமாண்ட் இல்லங்கிறீங்க, வெறும் யூடியூப்ல மட்டும் தான் பெண்கள் ஆசைப்படுறாங்கறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது சென்னையில பார்க்கவே இல்லை. சென்னையில நீ எங்க எங்க எங்காவது இருக்கும் இருக்கும். நீங்களே ஏதாவது எங்கேயாவது எங்க பையனுக்கு நீங்களே பார்த்து பண்ணுவீங்க. இல்ல உங்களுக்கு கேரளா இருந்தா கல்யாணம் பண்ணுவேன். கட்னா கேரளா போனா. கேரளா கண் பண்ணுவா, பாலக்காடு ஓகே பக்கம் ரொம்ப ஓகே. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்னன்னா கேரளா பாய்ஸ்க்கு பெரிய இது இருக்கு. ஓகே. கேரளா பாய்ஸா கேட்டு அந்த மாதிரி தமிழ்நாடு பாய்ஸா கேட்கும்போது பாதி பேர் கேரளா பாய்ஸ் சொல்றாங்க, தமிழ்நாடு பாய்ஸ் சொல்றாங்க. ஓகே ஓகே. சோ உங்களுக்கு என்ன கேள்வினா, தமிழ்நாடு கேர்ள்ஸா இல்ல கேரளா கேர்ள்ஸா? நாம தமிழ்நாடு பொண்ணு கேர்ள்ஸ் சைடு பந்தல் டச்சிங் பழக்கம் இல்ல. பழக்கம் இல்ல. ஓகே. பழக்கம் இல்ல. அதனால தெரியாது. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்ல, தெரியாது. தெரிஞ்சானா ஓகே தான். தெரிஞ்சானா பார்க்கலாம், பாத்துக்கலாம். இல்ல கமலாசம் சொன்ன மாதிரி பாத்துக்கலாம். சரி ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னா என்ன சொல்லுவீங்க? ஒருத்தரை விட்டு கொடுத்து இருக்காதீங்க, அவ்வளோதான். எப்படி சொல்றது, முன்ன பின்ன இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லபடியாக போகும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, என்னுடைய தாட் படி பார்த்தோம். ஓகே. அதனால இப்போ வீட்டில் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது லவ் எதனால பிரேக்கப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் பிரச்சனை போது ஒன்று ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங் இல்லைனாக்கா அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். பிரச்சனைன்னு வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து லைக் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவாக இல்லைனாக்கா அங்கே புரிஞ்சிடும். சூப்பர் ஓகே. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய லவ்வர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் பெஸ்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஓகே, உங்களை அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்டு தானே நீங்கள் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, இல்லை எதனாச்சும் அவங்கள பிளான் பண்ணி பிரிச்சு விட பிளான் பண்ணுவீங்களா? இல்லை, நான் பிரிச்சு விட பிளான் பண்ண மாட்டேன், நானே பிரிச்சு விடுவேன். கேர்ள் பெஸ்டி இருந்தா அப்புறம் எதுக்கு? கேர்ள் பெஸ்டின்னு தாண்டி ஒரு ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல. ஒரு சோபனா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, பழம்க்கு ஒரு சோபனா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ரியல் கேரக்டர் உள்ள கொண்டு வரீங்க. சொல்லுங்க. என்ன சொல்றது, இல்ல ஃப்ரெண்டு, பெஸ்டி, கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே ஒரு பொண்ணு தான் இருக்கணும். இன்னொரு பொண்ணு எதுக்கு? ஓகே. அந்த பொண்ணுல கிடைக்குதுன்னா அந்த பொண்ணையே பாத்துக்கலாமே, எதுக்கு? இருந்தாலும் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். மாரல் சப்போர்ட்டுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கனே. ஓகே. அப்ப இருந்தாலும் எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ள தான் இருக்கணும். எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட் தான். பெஸ்டி அப்படி இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அக்செப்ட் பண்ண மாட்டேன். சரி ஓகே. இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ மேரேஜ்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் அலோவ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் அலோவ் பண்ணுவேன். போயிட்டு வாங்க, நான் அனுப்பிச்சு விடுவேன், மறுபடியும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே. அதெல்லாம் ரெகுலரா இருந்தாலும் அலோவ் பண்ணுவீங்க? ரெகுலரா நான் அனுப்பிச்சு விட மாட்டேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி அனுப்பிச்சு விடுவேன்.